உங்க வாழ்க்கை இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்குது? இருந்த நிலையிலும் பார்க்க உயர்வா இருக்குதா? அல்லது இருந்ததை விட கீழாக போயிருச்சுதா? அல்லது எந்த ஒரு மாற்றம் இல்லாம மந்தமான நிலையில இருக்குதா? லைஃப்ல இந்த 3 சாய்ஸ் தான். ஒண்ணு, நாம இருந்த நிலையிலே இருக்கிறது. 2வது, இருந்த நிலையிலும் பார்க்க உயர்ந்து போவது. 3வது, இருந்த நிலையை விட கீழாக போவது. இதை தாண்டி வேற சாய்ஸ் கிடையாது இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, வாசகத்தின் மூலமாக உங்க நிலைய என்னால உயர்த்தி தர முடியும். ஆண்டவர் நினைச்சா ஒரே நொடி பொழுதுல நம்முடைய வாழ்க்கை உயர்த்தி கொடுக்க முடியும். இப்போ நீங்க வியாதியால வாழ்க்கையில நொந்து போய் இருக்கிறீங்க. இந்த வியாதி உங்களை கீழ்நிலைப்படுத்திருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எவ்வளவு மருந்து மாத்திரைகள் எடுக்கிறீங்க, ஆனா எந்த பயனும் இல்லை. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து பாருங்கள். அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம் தான். நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? அவருக்கான நேரம் வரைக்கும் காத்திருங்க. ஆண்டவர் நிச்சயமாக இந்த கீழ்நிலையை மேல்நிலையாக மாற்றுவார். உங்களை ஆரோக்கியத்தில் சுரக்கும்படியாக அவர் உங்களை உயர்த்தி விடுவார். அதுபோல பண கஷ்டத்தில் இருக்கிறீங்களா? உங்களது கடன் இது வரைக்கும் தீரலையா? நீங்க ஒரு கடனை அடைப்பதற்காக இன்னொரு இடத்துல கடன் வாங்கினீங்க, அதை கூட இப்போ அடைக்க முடியாமல் இன்னொரு இடத்துல போய் கடன் வாங்க வேண்டிய நிலை. மேலும் மேலும் கடன், கடனுக்கு மேல் கடன். உங்களது வாழ்க்கை அப்படியே கீழே போய்கிட்டு இருப்பது போன்ற உணர்வா? ஆண்டவரை கெட்டியாக பற்றி பிடிங்க. அவர் சொல்றாரு, இன்னைக்கு உன்னுடைய நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அதை உயர்த்தி தர என்னால் முடியும். நொடி பொழுதில் அந்த மாற்றத்தை செய்ய என்னால் முடியும். ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள். அவரால் உங்களது வாழ்க்கையை, உங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்தி தர முடியும். அதை நம்புவீர்களாக இருந்தால் இன்றே உங்களது வாழ்க்கையில் உயர்வு நிச்சயம். ஆமென்.